தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட தடங்களுக்கு மனம் வருந்துகின்றோம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குருந்தூர்மலை சட்டவிரோத விகாரியை நோக்கி பிக்குகள் குழு பாத யாத்திரை. பயண வழிகளில் பாதுகாப்பு வழங்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை. ஸ்ரீலங்காவின் உயர்மட்டத்தினரை கொழும்பில் சந்திக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர். தமிழ் கட்சிகளின் தலைவர்களுடன் இன்று மாலை முக்கிய பேச்சு. நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற தேர் திருவிழா. புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பலர் பங்கேற்பு. கள்ளக்குறிச்சியில் 40 அண்மித்த சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகள். மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தல். இஸ்ரேல் பிரதமர் மற்றும் ராணுவத்திற்கு இடையில் ஆழமடையும் பிளவு அம்பலம். கமாஸை முழுமையாக அழிக்க முடியாது என்கிறது இஸ்ரேல் ராணுவம். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு குருந்தூர் வேலை பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரியை நோக்கி பிக்குகள் குழு பலத்த பாதுகாப்புடன் பாத யாத்திரை ஒன்றை முன்னெடுத்துள்ளது. சட்டவிரோத விகாரியில் பொஷன் பௌர்ணமி தின வழிபாடுகளை நாளை கடைபிடிக்கப்படவுள்ள நிலையில் பிக்குகள் குழு குறித்த பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளது. தமிழ் மக்கள் குருந்தூர் பலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட போது தீவிர கண்காணிப்புகளை முன்னெடுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இன்று பிக்குகள் குழுவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவு குமிளமுனை தண்ணிமுறிப்பு குருந்தூர்மலை பகுதியில் நீதிமன்றத்தின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரைக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் விசேட பாதுகாப்புடன் பிக்குகள் குழு பாத யாத்திரை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 16ஆம் திகதி தொடக்கம் மகியங்கனையிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்த பிக்குகள் குழு இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குருந்தூர் மலையை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த பயண வழிகளெங்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை பாதுகாப்பு இடப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அளம்பில் சந்தையை அண்டிய பகுதியில் விசேட அதிரடிப்படையினர், ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்ததுடன் வீதி தடுப்புகள் வைத்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சென்றடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெயசங்கர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளில் முக்கிய 3 மைல்கற்கள் எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று காலை சென்றடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோரால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் வெளிவிவகார அமைச்சர் மேற்கொள்ளும் முதலாவது இருதரப்பு பயணமாக இலங்கைக்கான பயணம் அமைந்துள்ளது. நரேந்திர மோடியின் விசேட செய்தியுடன் இலங்கையை சென்றடைந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்த பயணத்தின் முதல் சந்திப்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி, நுவர்லியா, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 106 வீடுகளுக்கான நினைவு படிகங்களை ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜெய்சங்கர் கூட்டாக மெய்நிகர் ஊடாக திறந்து வைத்துள்ளனர். அத்துடன் கொழும்பு, திருகோணமலை ஆகிய பகுதிகளில் மாதிரி கிராமத்தில் அமைக்கப்பட்ட 24 வீடுகளும் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து $6 மில்லியன் இந்திய நிதி உதவியுடன் இலங்கையில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதை குறிக்கும் நினைவு படிகம் மெய்நிகர் ஊடாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜெய்சங்கரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். மேலும் இன்று மாலை 5 மணிக்கு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடன் நிலைத்தன்மை மற்றும் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். சீனா எக்ஸிம் வங்கி மற்றும் அபிவிருத்தி வங்கியுடனான இணக்கப்பாட்டை இலங்கை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து கருத்து வெளியிடும் போதே லின் ஜியான் இதனை கூறியுள்ளார். இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான 13வது சுற்று ராஜதந்திர ஆலோசனைக் கூட்டம் அண்மையில் பெய்ஜிங்கில் நடைபெற்றிருந்தது.
ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன மற்றும் சீன வெளிவிவகார அமைச்சின் துணை அமைச்சர் சன் வைடாங் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா தொடர்ந்தும் உதவி வருவதாக அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கும் சீனா தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட 7ஆம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு காவல் பிரிவிற்குட்பட்ட 7ஆம் வட்டார பகுதியைச் சேர்ந்த சமக்கின் தேவராஜ் அருள்ராஜ் எனும் 23 வயது இளைஞர் இன்று அதிகாலை அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று இரவு மது போதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை செய்தவருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து சமக்கின் தேவராஜ் அருள்ராஜின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் வைத்து இருவர் கொண்ட குழுவால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அடிக்காயங்களுடன் நெடுந்தீவு 7ஆம் வட்டார பகுதியில் கொலை செய்யப்பட்டவரின் உடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டவரின் உடலம் தற்போது நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் வயோதிபர்கள் மிகவும் மர்மமான முறையில் காணாமல் போகும் சம்பவங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயோதிபர்களும் பிரபல வர்த்தகர்களும் காரணங்களற்று திடீரென காணாமல் போகும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல வர்த்தகரான வேலுப்பிள்ளை நடராசா கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் மாதாந்த மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் காணாமற் போனதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் நினைவூட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டு பத்திரிகை விளம்பரம் சமூக வலைத்தளங்கள் மூலமான பதிவுகள் என 7 வருடங்களாக தேடுதல் நடைபெற்றும் இதுவரை எந்த முடிவும் கிட்டவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் யாழ் புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த யோகம்பா சோபிநாதன் என்பவர் 6 மாதங்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் காணாமற் போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் யாழ் புங்குடுதீவு மடத்துவழியைச் சேர்ந்த பிரபல கோடீஸ்வர வர்த்தகரும் வர்த்தகத்துறை சார்ந்து ஸ்ரீலங்கா அரசால் தேசமானிய விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட்டு வருமான வைத்திலிங்கம் கனகலிங்கம் கடந்த மே மாதம் 12ஆம் தேதி மதிய வேளை அவரின் வீட்டின் முன்பாக இருந்த வேளை திடீரென காணாமற் போயுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியுள்ளார். பிறிதொருவரின் உதவியற்று நடந்து செல்லவோ அல்லது வாகனங்களில் ஏறிச் செல்லவோ முடியாத நிலையில் இருந்த அவர் திடீரென வீட்டு வாசலிலிருந்தே காணாமற் போயுள்ளமை மர்மம் நிறைந்ததாக காணப்படுவதாகவும் இதுவரை அவரை பற்றிய எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் ஸ்ரீதரன் கூறியுள்ளார். யாழில் இவ்வாறு வயோதிபர்கள் காணாமற் போதல், இளைஞர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுதல், கைதுகள், ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல் என்பன தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் வயோதிபர்கள் காணாமற் போவதை வயது மூப்பினால் தன்னிச்சையாக இடம்பெறுபவை என குறிப்பிட முடியாது எனவும் அவற்றின் பின்னணி ஆராயப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்காவின் நீதித்துறை குறித்த விடயம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் மாத்திரம் சுமார் 1187 சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அந்த அதிகார சபையின் சட்டப்பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகளவில் பதிவாவதாக ஸ்ரீலங்காவின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி சுமார் 907 குழந்தைகள் உடல் ரீதியாக கடந்த 5 மாத காலப்பகுதிக்குள் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபையின் சட்டப்பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 407 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பாமை தொடர்பில் 704 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உரிய தெளிவுபடுத்தல்கள் மூலம் சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுக்க முடியும் எனவும் இதற்கான உடனடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சஞ்சீவனி அபயகோன் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அவசர இலக்கத்திற்கு 20% போலி முறைப்பாடுகள் கிடைப்பதாகவும் இதனால் சபையின் அதிகாரிகளின் நேரமும் உழைப்பும் வீணடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பொய்யான முறைப்பாடுகளை செய்பவர்களுக்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் 175வது தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் சஞ்சீவனி அபயகோன் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டு வர்த்தமானி தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்திய பெருந்தோட்ட நிறுவனங்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த மனு தொடர்பான விசாரணை நேற்றைய தினம் உயர் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்கா தொழிலமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை தடை செய்யுமாறும் மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை அதனை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தன. எனினும் குறித்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுத்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்காதிருக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்தது. இதனை சவாலுக்குட்படுத்தி பெருந்தோட்ட நிறுவனங்கள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. பெருந்தோட்ட நிறுவனங்கள் சார்பில் சட்டத்தரணி சரத் விஜயவர்த்தன இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உயர் நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்மி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் அர்ஜுன ஒபேசேகர ஆகியோர் முன்னிலையில் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது எதிர்வரும் 24ஆம் தேதி குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தின் 2024ஆம் ஆண்டிற்கான வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் தேர் திருவிழா முத்தேர் பவனியாக இன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதிகளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மகோற்சவ திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்று தேர் திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெற்றுள்ளதுடன் நாளைய தினம் தீர்த்த திருவிழா இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குருந்தூர்மலை சட்டவிரோத விகாரியை நோக்கி பிக்குகள் குழு பாத யாத்திரை. பயண வழிகளில் பாதுகாப்பு வழங்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை. ஸ்ரீலங்காவின் உயர்மட்டத்தினரை கொழும்பில் சந்திக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர். தமிழ் கட்சிகளின் தலைவர்களுடன் இன்று மாலை முக்கிய பேச்சு. நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்ற தேர் திருவிழா. புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பலர் பங்கேற்பு. கள்ளக்குறிச்சியில் 40 அண்மித்த சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகள். ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தல். இஸ்ரேல் பிரதமர் மற்றும் ராணுவத்திற்கு இடையில் ஆழமடையும் பிளவு அம்பலம். கமாஸை முழுமையாக அழிக்க முடியாது என்கிறது இஸ்ரேல் ராணுவம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.